தமிழகத்தில் மீண்டும் மாண்புமிகு அம்மாவின் ஆட்சி அமைய வரும் சட்டமன்ற தேர்தலை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தலைமையில் ஒன்றிணைந்து எதிர்கொள்ள வேண்டும் என்று கழகத்தினரும் பிற கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளும் வலியுறுத்தியுள்ளனர். வரும் சட்டமன்ற தேர்தலில் புரட்சித்தாய் சின்னம்மா தலைமையில் கழக ஆட்சி அமைய கடுமையாக உழைப்போம், உறுதுணையாக இருப்போம் என்றும் சூளுரைத்துள்ளனர். சின்னம்மா தான் தலைமையேற்றாதான் இன்னைக்கு சரியான ஒரு தலைமை சின்னம்மா தான். இந்த திமுக எதிர்க்க வேண்டும் என்றால் சின்னம்மா தலைமையில் நாமெல்லாம் ஒருங்கிணைச்சு அம்மாவின் ஆட்சியை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்றால் சின்னம்மா தலைமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் அமமுக ஒன்றிய கழக செயலாளர் சீமுஷ ஒன்றியம் அம்மா தலைமையில் நான் செயல்பட விரும்புகின்றேன். எடப்பாடி பழனிசாமி கூட போனதால நான் மீண்டும் அது சின்னம்மா தலைமை நம்ம ஒன்று சேர்ந்து கழக ஆட்சி கொண்டு வர வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். சின்னம்மா காட்டின அன்னைக்கு வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னா இந்த அடிமட்டத்திலேருந்து அவங்க சின்னம்மா இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தாங்க. அவங்க மீண்டும் வர்றாங்க. அவங்க பின்னால் நாங்கள் அணிவகுத்து நிற்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தலைமையேற்று இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா ஆட்சி அமர வேண்டும் என்றால் புரட்சி தாய் சின்னம்மா தலைமையிலே நம்ம இயங்க வேண்டும் என்ற குறிக்கோளோடு இன்றைக்கு அம்மாவோடு நான் சேர்ந்திருக்கின்றேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எந்த நோக்கத்திற்காக பயணப்பட்டதோ அந்த நோக்கம் இன்றைக்கு நிறைவேறவில்லை என்றதால் நான் இந்த தாய் கழகமான சின்னம்மா தலைமையிலே நான் இன்றைக்கு பணிபுரிய இங்கே வந்துள்ளேன். அம்மாவை பார்க்க வந்தேன். அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு எடப்பாடி கூட போகிறதால எங்களுக்கு பிடிக்கல. நாங்கள் அதனால இன்னைக்கு அம்மா சின்னம்மா தலைமை நாங்கள் சேர்ந்துட்டு நாங்கள் சேர்ந்துருக்கோம். ஏற்கனவே சந்திச்ச நிர்வாகிகள் அவங்க அமமுக ஏற்கனவே போகிறாங்க. நாங்கள் அதில் ஒன்றும் இல்லை, அதில் ஒன்றும் அவசியம் இல்லை. எங்களுக்கு சின்னம்மா தலைமை நான் ஏற்றுக்கிறது நாங்கள் வந்திருக்கேன், அவ்வளோதான். எடப்பாடி கூட போக மாட்டேன்னு சொல்லி சொன்னாரு. மறுபடியும் எடப்பாடி கூட போறாரு. அதான் எங்களுக்கு நாங்கள் பிடிக்கல, விரும்பல. அதனால தான் நாங்கள் சின்னம்மா தேடிக்க வந்திருக்கோம். நீங்க அமமுக இருக்கீங்களா? நான் விலகிட்டேன். கடிதம் கொடுத்துருக்கீங்களா? ஏற்றுக்கிட்டாங்களா? இல்லை, அது தெரியல. நான் இப்போ கேட்டாங்கன்னா கடிதம் கொடுப்போம், இல்லை நிற்கிறேன். அதை பற்றி எனக்கு ஆட்சேபனை இல்லை. 2012 அதிமுகவில் பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 2012 அதிமுகவில் பயணம் பண்ணேன். அதுக்கப்புறம் அம்மா இருந்தவனே சின்னம்மாவுடைய ஆதரவில் இருந்துகிட்டு இருக்கேன். அப்போது அமமுகவில் பயணம் பண்ணேன். அமமுகவில் டி நகரில் வட்ட செயலாளராக 7 வருஷம் பணிபுரிஞ்சேன். அதுக்கப்புறம் விருதுநகர் மாவட்டங்கிறதுனால நான் விருதுநகர் மாவட்டத்துக்கு போயிட்டேன். அருப்புக்கோட்டை தொகுதியில் இப்போ இருக்கேன். இப்போ விருதுநகர் மாவட்ட இணைச் செயலாளராக அமமுகவில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு மாநில வழக்கறிஞர் பிரிவில் நம்ம இந்த துரோக ஆட்சியை எடப்பாடி ஆட்சியை முறியடி இருக்கிறதுக்காண்டி தான் அமமுகவில் நாங்கள் பயணம் பண்ணோம். இப்போ டிடிவி அண்ணன் இப்போ தவறுதலாக துரோக ஆட்சி கூட சேர்ந்ததுனால நாங்கள் திரும்பவும் எங்கள் சின்னம்மா என்ன சொல்கிறாங்களோ அந்த வழியில் நாங்கள் போகிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். எங்கள் ஆதரவு ஃபுல்லாக சின்னம்மாவுக்கு இருக்கும். என் கூட சேர்ந்து இன்னும் வர்றதுக்கு ரெடியாக மக்கள் பலம் அதிகமாக இருக்குது. எங்கள் தொகுதியிலையும் எங்கள் மாவட்டத்திலையும் விருதுநகர் மாவட்டத்திலையும் சின்னம்மா என்ன சொல்கிறாங்களோ அதன் வழியில் வர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. மக்களுக்கு குறைகள்லாம் தீர்த்து வைப்பாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கிறோம். அதனால் சின்னம்மாவுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்காண்டி நான் இங்கே வந்திருக்கேன். துரோக ஆட்சியை வீழ்த்தனுக்கானதே அமமுகவில் போனோம். இப்போ அந்த துரோக ஆட்சிகளே அண்ணன் அமமுக அண்ணன் டிடிவி தினகரன் அண்ணன் நாங்கள் பயணம் பண்ணதுனால எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால் மறுபடியும் நாங்கள் சின்னம்மாட்டே வந்துட்டோம். சின்னம்மா என்ன வழியில் எங்களை வழிநடத்தி செல்கிறாங்களோ அந்த வழிக்கு நாங்கள் போகிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். நாங்கள் 2018 முதல் அரசியல் கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 6 முறை 234 சட்டமன்றம், 39 பாராளுமன்றம், 25 மாநகராட்சி, 128 நகராட்சி, 528 பேரூராட்சிகளிலும் களம் கண்டிருக்கின்றோம். கடாய் சின்னத்தில் ஒரே சின்னத்தை பெற்றுள்ளோம். இப்பொழுது இருக்கின்ற தமிழகத்தில் இருக்கின்ற அவல நிலையை போக்குவதற்கு தியாக தலைவி சின்னம்மாள் அவர்கள் ஒருவரால் மட்டும்தான் முடியும் என்று தீர்மானம் நிறைவேற்றி இந்த தருணத்தில் சரியான ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றால் தியாக தலைவி சின்னம்மாள் அவர்களுடைய தலைமையில் தான் ஏற்படும் என்று நாங்கள் நினைக்கின்ற காரணத்தால் தமிழகம் முழுக்க தியாக தலைவி சின்னம்மாள் அவர்கள் என்ன கூறுகின்றார்களோ அதை செய்ய அண்ணா எம்ஜிஆர் திராவிட மக்கள் கழகம் தயாராக இருக்கின்றது என்று இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் லோகேஷ், முன்னாள் ராணுவ வீரர். எங்களுடைய கட்சி பெயர் முன்னாள் ராணுவ வீரர் கட்சி. தேசிய அளவில் நாம் செய்து கொண்டுள்ளோம். எங்களுடைய ஓட்டும் இருக்கு அதிகமாக பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஓட்டுக்கள் எக்ஸைஸ்மேன் மற்றும் அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு 20 லட்சம் ஓட்டுகள் உள்ளது ஆல் இந்திய லெவல். மற்றும் மரியாதை நிமித்தமாக
சின்னம்மா அவர்களை பார்க்க வந்திருந்தோம்.